ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தித்தி ஸ்பெஷல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நான் ஃப்ளிப்கார்ட்டில் இந்த மைக்ரோ ஃபைபர் ஃப்ளாட் மாப் பை பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு டீட்டெயில் ரிவ்யூ கொடுக்க போகிறேன். ஆக்சுவலாக அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹானஸ்ட் ரிவ்யூ. இந்த வீடியோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வரும். இந்த மாப் பை பண்ணலாமா வேண்டாமான்னு தோணும். நான் ஹானஸ்ட்டாக ரிவ்யூ பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். தித்தியும் ருஷியுமே நாங்களே ஓப்பன் பண்ணுறோன்னு ரொம்ப அடம். ஸோ அதனால் நீங்களே ஓப்பன் பண்ணுங்கன்னு விட்டாச்சு. இப்போ அவங்களும் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இதனோட கலர் வந்து பிங்க். இதுலேயே ஹேண்டில் வந்தது ஃப்ரெண்ட்ஸ். இதை ஈஸி டு கேரியாக நல்லா வெயிட்லெஸ்ஸாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எங்கேனாலும் தூக்கிட்டு போகலாம், அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்குது. இதை நம்ம சைடில் லாக்கெட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி லாக் ஓப்பன் பண்ணிவிட்டு மூடியை திறந்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா இதுலேயே நம்மளுக்கு இந்த மைக்ரோ ஃபைபர் செட்டும் கொடுத்துருக்காங்க. இதில் ஆக்சுவலாக 3 செட் கொடுத்துருக்காங்க. இது ஒன்று வந்து அட்டாச் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். இதனோட ஹேண்டில் வந்து 360 டிகிரி ரொட்டேட் ஆகும். ஸோ இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இதனோட ப்ரைஸ் வந்து 1062 ருபீஸ் ஃப்ரெண்ட்ஸ். இதிலே பார்த்திங்கன்னா ஒன்று அட்டாச் ஆன மைக்ரோ ஃபைபர் கிளாத் இருக்கும், 2 எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம அந்த ஸ்டிக் இருக்கு இல்லையா, அதில் நம்மளால் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் தனியாக எடுத்து வாஷ் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. 2 பார்ட்டிஷன் இருக்கா. இதுலேயுமே 2க்கும் தனித்தனி அவுட்லெட் எடுக்கிற மாதிரி இந்த மாதிரி ரப்பரில் மூடி கொடுத்துருக்காங்க. அதை நம்ம ஈஸியாக ஓப்பன் பண்ணி தண்ணியை அவுட் பண்ணிக்கலாம். அழுக்கான தண்ணி எல்லாமே 2 சைட்லையுமே அந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு இதுலேயே நம்மளுக்கு எப்படி ஃபிட் பண்ணலான்னு ஒரு டெமோ கார்டு கொடுத்துருக்காங்க. அதை பார்த்து நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். இதில் இந்த ஸ்டிக் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டிக்குமே உள்ளவே கொடுத்துட்டாங்க. இந்த பக்கெட்குள்ளவே எல்லாமே ஒவ்வொன்றா லாக் பண்ணுற மாதிரி தான் வருது. ஈஸியாக லாக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ருஷியும் தித்தியும் ஒரே அடம். நாங்கள் தான் அன்பாக்ஸ் பண்ணுவோம், நாங்கள் தான் செட் பண்ணுவோன்னு ஒரே அடம். ஸோ அதனால் நீங்களே அன்பாக்ஸ் பண்ணி செட் பண்ணுங்கன்னு விட்டாச்சு. ஸோ அதனால தான் இப்போ ருஷி செட் பண்ணிகிட்ருக்கான். நல்லா காமாக அவனை ஈஸியாக செட் பண்ணிட்டான். ஒவ்வொன்றையும் அதுக்குள்ளே வச்சு லாக் பண்ணியாச்சுன்னா அது டைட்டாக செட் ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டிக் ஃபுல்லாக செட் பண்ணதுமே நல்லா ஹைட்டாக ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்மளால் இதை ஈஸியாக கட்டிலுக்கு அடியில் கூட ஈஸியாக நம்மளால் வைப் பண்ணி எடுக்க முடியும், மாப் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி தான் ஈஸி டு யூஸாக இருக்குது. இது 360 டிகிரியுமே ரொட்டேட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் நம்மளால் நல்லா யூஸ் பண்ணிக்க முடிகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இது நம்மளால் வாலில் இருக்கிற டைல்ஸையுமே க்ளீன் பண்ணிக்கலாம். அதுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது வாலில் நம்ம தரையை விட. ஸோ நம்ம இப்போ லைவாக எப்படி யூஸ் ஆகுதுன்னு செக் பண்ணி பார்த்துடலாமா ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனலுக்கு உங்களோட சப்போர்ட் கொடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம பக்கெட்டில் தண்ணி ஃபில் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் 2 பார்ட்டிஷன் இருக்கு இல்லையா, அதில் ஒரு கீழ் பார்ட்டிஷன் மாதிரி ஒன்று இருக்கும். அதில் தண்ணி ஃபில் பண்ணிட்டு லிக்விட் ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட் பார்ட்டிஷனில் நம்ம எதுவுமே ஃபில் பண்ண தேவையில்ல. பட் இதை டிப் பண்ணி எடுத்தாச்சுன்னா தண்ணி ஃபுல்லாக ட்ரெயின் ஆகும். அந்த ட்ரெயினான தண்ணியுமே நம்ம லிக்விட் ஊற்றி வச்சுருக்கோம்ல, அந்த தண்ணியில் தான் போய் கலக்குது. நம்ம 2-3 வாட்டி இந்த மாதிரி பக்கெட்டில் ப்ரெஸ் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரெஸ் பண்ணால் தான் நம்மளால் ஃபுல்லாக தண்ணியுமே அவுட் பண்ண முடியுது. தென் நம்ம மாப் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, கட்டிலங்கில பீரோ கடியில் எல்லாமே ஈஸியாக உள்ளே போகுது. பட் இருந்தாலும் இந்த மாதிரி ரொட்டேட் ஆகிட்டே இருக்கிறதுனால நம்மளால் ஒரு கண்டினியூவாக வைப் பண்ண முடியறதில்ல. அது மட்டும் இல்லாமல் செவுத்தில் இந்த மாதிரி இடிச்சிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கார்னர்லேயுமே இந்த மாதிரி டக்கு டக்குன்னு ரொட்டேட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு டிஃபால்ட்டான விஷயமும் இருக்குது. நம்ம பெருக்கும்போது எல்லா டர்ட்டுமே க்ளீன் ஆனாலுமே ரொம்ப ரொம்ப குட்டி குட்டி மைக்ரோ ஃபைபர் டர்ட் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே இந்த மாதிரி லைனாக ஸ்டோர் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மாப் பண்ணும்போது வீடு ஃபுல்லுமாகவே நம்ம மாப் பண்ணி முடித்தாலுமே அங்கங்கே சின்ன சின்ன கூடாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் ரொம்பவே வேர்ஸ்ட்டாக ஒர்க் ஆகுது. யூஸ் பண்ணவுமே கடுப்பாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ரொட்டேட் ஆகிட்டே இருக்கிறதுனால. ஸோ நீங்கள் பை பண்ணுறதுன்னா வேஸ்ட் ஆஃப் மணி தான் சொல்லுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம், ஈஸி டு யூஸ்ன்னு நினச்சி பை பண்ணால் ரொம்ப வர்ஸ்ட்டாக இருக்குது. ஸோ பை பண்ண வேணாம். பட் நம்மளால் வால் டைல் இருக்கு இல்லையா, அதை ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். அது கிச்சனில் வாலில் ஒட்டி இருக்கிற டைலை ஈஸியாக க்ளீன் பண்ண யூஸ் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். பட் தரைக்கு வந்து வர்ஸ்ட் தான், வேஸ்ட் ஆஃப் மணி தான் பை பண்ணுறதா இருந்தீங்கன்னா. ஸோ யோசித்து முடிவு பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.